பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அறிந்து வருகிறோம். உத்தம சீலர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நினைவு கூறுவதற்கும் படிப்பினை பெறுவதற்குரிய ஒரு வாய்ப்பை இந்த ரமலானுடைய மாதத்தில் தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பானவர்களே, இந்த தொடர் உரையின் மூலம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மனித சமுதாயத்திலே முறைப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகவும், திரித்து கூறப்பட்ட வரலாறுகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைக்கு புறம்பானவை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டியும், எந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுதும் நம்முடைய சிந்தனையில் குறைத்து மதிப்பிடுதல் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும், அல்லாஹ்வுடைய ரசூலால் உருவாக்கிய உத்தம நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளை கொண்டும் ஆதாரப்பூர்வமான வரலாற்று நூல்களிலே இருந்தும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அரஃபா பேருரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதைப் போல, வந்திருக்கிற நீங்கள் என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாலும் வராத மக்களுக்கு எடுத்துச் சொல்வது உங்களுடைய தலையாய கடமை என்கிற நபிமொழிக்கேற்ப, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அறிந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் அறியாத மக்களுக்கும் இந்த செய்தியை எடுத்துச் சொல்வதே நம்முடைய தலையாய கடமை. அது நபித்தோழர்களுக்கு நாம் செய்கிற கடமையும் கூட. நேற்றைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு பிறகு யஸீத் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அந்த ஆட்சிக்கு கீழ் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர்கள் எல்லாம் பையத்து செய்து அந்த ஆட்சிக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆட்சிக்கு கீழ் மிகப்பெரிய துரோகம் நடப்பதாகவும், சட்டமீறுதல் நடப்பதாகவும், மனித உரிமைக்கு எதிராக நடந்து கொண்டு மனித உயிர்களை அடிக்கடி அழித்துக் கொண்டு கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை கூஃபாவாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி, நியாயம் கேட்க நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும் என்ற ஒரு தவறான ஒரு தகவலை கொடுத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் எப்படியெல்லாம் கிளப்பினார்கள். மக்காவிலிருந்து அவர் புறப்பட்டு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய தூதர் முஸ்லிம் பின் அகீல் என்பவரை அனுப்பினார் என்றும், அங்கு சென்று பார்த்தவர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த கடிதம். அதற்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு செல்லும் போது மக்காவிலே இருக்கிற மூத்த நபித்தோழர்கள் எல்லாம் வேண்டி விரும்பி அன்போடு பாசத்தோடு குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எல்லாம் தெளிவுபட எடுத்துச் சொல்லி, கூஃபாவுக்கு செல்லாதீர்கள், அந்த மக்கள் நீங்கள் நினைப்பதைப் போலல்ல, உங்களுடைய தந்தையுடைய வாழ்வை பாருங்கள், அண்ணனுடைய வாழ்வு ஹசன் அவருடைய வாழ்வை பாருங்கள், வாக்கு மாற்றம் செய்கிறவர்கள், நம்பிக்கை துரோகிகள், ஆசை வார்த்தை சொல்லுகிறவர்கள், போகாதீர்கள் என்றெல்லாம் எல்லா நபித்தோழர்களும் தடுத்தார்கள். அதையும் மீறி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு, அநியாயக்கார மன்னனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துச் சொல்வதும் ஜிஹாது தான், நமக்கு கூட்டம் முக்கியமல்ல என்கிற அடிப்படையில் தன்னுடைய குடும்பத்தார்கள் மட்டும் 19 பேர்களை அழைத்துக் கொண்டு அவர் சென்றார் என்றும், போகிற வழியில் முஸ்லிம் பின் அகீலுடைய கடிதம், அவருடைய நிலை எல்லாம் அவருக்கு தெரிந்தது. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் பார்ப்பதாக நேற்றைய தினம் நாம் அறிவித்திருந்தோம். அந்த அடிப்படையில் தோழர்களே, பயணப்பட்டுக் கொண்டிருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார், ஒரு கூடாரம் அடித்து. அப்பொழுது அவர் மக்காவில் இருந்து அனுப்பிய தூதராகிய முஸ்லிம் பின் அகீல் கொல்லப்பட்டதும், அகீல் அவர்களுக்கு வீட்டில் அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்த ஹானிஃப் பின் ஹமீத் என்பவர் கொலை செய்யப்பட்டதும், அதற்கு பிறகு வருகிற வழியிலே ஒரு தூதரை கைஸ் அவர்களை தேர்வு செய்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பிய பிறகும் கூட கைஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதும் தொடர்ந்து இவருக்கு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய காரணத்தினாலும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தொடர்ந்து 3 தோழர்களும் நம்முடைய தோழர்கள் கூஃபாவில் கொலை செய்யப்படுகிறார்கள்.
20,000த்திற்கும் அதிகமான மக்கள் அநியாயத்தை தட்டி கேட்க தயாராக இருக்கிறார்கள், வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுத்தார்கள். 3 உயிர்கள் கூஃபாவில் போயும் ஒரு மனிதர்களும் அதற்கு எதிராக இப்னு ஜியாதை எதிர்த்து யாரும் பேசவில்லையே, என்ன நடக்கிறது என்பதை பார்த்து அதிர்ந்து போனார். ஏதோ சதிவலை பின்னப்பட்டதாக உணர்ந்தார். ஒரு முடிவெடுத்து தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். என்ன ஆலோசனை என்றால், நடந்து வந்த ஒவ்வொரு சம்பவத்தையும், அந்த சம்பவத்தினுடைய தொடர் விஷயங்களையும் நீங்களும் பார்த்தீர்கள், நானும் உணர்ந்தேன். ஆனால் நம்மை சுற்றி பெரிய வகையில் ஒரு சதிவிலை பின்னப்படுவதை நான் இப்பொழுது உணர்ந்து விட்டேன். ஆகவே நியாயம் கேட்க என்னோடு வந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இருப்பவர்கள் இருக்கலாம், போகிறவர்கள் போகலாம், நான் யாரையும் தடுக்க விரும்பவில்லை என்றார். உடன் வந்த அரபி கூட்டங்கள், காட்டரபி கூட்டங்கள் அவரை விட்டுவிட்டு நிறைய பிரிந்து சென்றார்கள். மீதம் வெறும் 70 பேர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். இவர் ஆற்றுகிற ஒவ்வொரு உரையிலும் கூட்டங்கள் சிதறிப்போவதை பார்த்து 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 இவர்களெல்லாம் ஒரு திட்டம் போட்டு நம்ம எதற்கோ அழைத்து செல்கிறார் என்கிற ஒரு முடிவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விட்டார்கள். அது யதார்த்தம். இப்படி கூடாரம் அமைத்து தம் மனைவி மக்கள் வந்தரத்தில் பேசி நிறைய மக்கள் போன உடனே வெறும் தன்னுடைய குடும்பத்தார்கள், நம்முடைய நண்பர்கள், அவரை பாசம் வைத்த அன்பர்கள் எல்லோரும் மொத்தம் 70 பேர் அமர்ந்து கொண்டு மீண்டும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பயணத்தை மீண்டும் ஒரு இரவு தங்குவது, திரும்ப பகல் நேரத்திலே நடப்பது, திரும்ப இரவில் ஒரு இடத்திலே தங்குவது, திரும்ப பகல் நேரத்திலே நடப்பது, இப்படியே கூஃபாவை நோக்கி அவருடைய பயணம் மெல்ல மெல்ல இருந்து கொண்டிருந்தது. ஜபலா என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரில், பத்னே அக்கபா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ஒரு கூடாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வருகிறார். இடைக்கிடையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஹஜ்ஜுக்கு வருகிற மக்கள் எச்சரிக்கை செய்வார்கள், கூஃபாவுக்கு போகாதீர்கள். கூஃபாவில் இருந்து வருகிற மக்கள் வந்து சொல்லுவார்கள், போகாதீர்கள். நீங்கள் எதற்காக வேண்டி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? நான் கூஃபாவுக்கு போகாதீர்கள், நிலைமை மோசமானது. இப்படி நிறைய அன்பர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேரன் என்பதற்காக வேண்டியும் அந்த குடும்பத்தை நேசித்த மக்கள் யாரும் இவருக்கு ஆலோசனை சொல்ல தயங்கியதே கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிறவர்கள் எல்லாம் ஆலோசனை சொன்னார்கள். இந்த இடத்திலே பாருங்கள், ஒரு தோழர் வருகிறார். நீங்கள் எல்லாம் யார் என்று விசாரிக்கிறார். நாங்கள் தான் இந்த காரியத்திற்காக வேண்டி வந்தவர்கள், கூஃபாவுக்கு போயிருக்கிறோம், நான் தான் ஹசன் என்று சொன்னார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி முடித்தவுடனே தொழுகிறார், ஒலு செய்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், அழுது கொண்டே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். வந்தவர் சொல்லுகிறார், கூஃபாவுடைய நிலைமை ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். தெரியாது என்று சொல்கிறார். இப்னு ஜியாதினுடைய ராணுவம் பெரிய அளவில் பலத்தோடு கூஃபாவிலே உள்ளது. உங்களை யாரெல்லாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார்களோ எல்லோரும் இப்பொழுது பொருளாதாரத்திற்காக, அதிகாரத்திற்காக பயந்துவோ எல்லோரும் இன்றைக்கு இப்னு ஜியாதை ஆதரித்துத்தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் உங்களுக்கு எந்த வகையான ஆதரவும் கொடுக்க மாட்டார்கள். யாரும் எதிர்ப்பு குரல் கூட கொடுக்க தயாராக இல்லை. வந்த வழியே திரும்பி போங்கள் என்று சொல்ல, நான் வெறுமனே யாருடைய வார்த்தையும் நம்பி வரவில்லை, பாருங்கள் எனக்கு எவ்வளவு தபால் போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த 150 தபாலையும் எடுத்து காட்டுகிறார். வந்தவர் சொல்வதை சொல்லிவிட்டேன், அதுக்கு அடுத்தது உங்களுடைய விருப்பம் என்று சொல்லி அவரும் செல்ல, திரும்ப மறாவது நாள் அதே போல அவர் தன்னுடைய மக்களோடு சேர்ந்து பயணம் செய்து ஜுஹசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில் அதே போல இரவிலே கூடாரம் அடிக்கும் போதுதான் எதிரிலே ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு படையை முதலிலே பார்க்கிறார் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இதுவரை அவருடைய பயணத்தில் தனிநபர்கள் வந்து சொல்லுவது, 2 பேர் வந்து சொல்லுவது, வியாபார கூட்டம் வந்து சொல்லுவது, இதைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். நாட்கள் மெல்ல மெல்ல நகர கூஃபாவை நெருங்க திடீரென தனக்கு முன்னால் ஒரு பகலிலே எழுந்து பார்க்கும்போது ஒரு கூடாரம், வெளியே குதிரைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. ராணுவ அதிகாரிகளைப் போல, ராணுவ நடவடிக்கைக்குரியவர்களைப் போல கொஞ்சம் பேரை பார்க்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யதார்த்தமாக அவர்களிடத்திலே போய் லொஹருடைய நேரம் வந்தவுடனே, நீங்கள் தானே என்னை அழைத்தீர்கள். யாரிடத்திலே போய் சொல்லுகிறார்? அந்த ராணுவ அதிகாரிகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தானே என்னை அழைத்தீர்கள், நீங்கள் தானே வாருங்கள் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கலாம் என்று சொன்னீர்கள். ஆனால் வந்த பிறகு என்னை எந்த வகையிலும் நீங்கள் அரவணைக்காமல் என்னை இப்படி நீங்கள் விடுவது நியாயம் அல்லவே, வாக்குறுதி மீறுதல் ஆயிற்றே, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டுமே,
என்றெல்லாம் அந்த இருந்த அந்த படை வீரர்களிடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுகிறார். அந்த படை தளபதி ஹுர் பின் யஸீத் என்பவர் கூர்ந்து எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு லொஹருடைய நேரம் வந்து விட்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒது செய்யுங்கள், தொழுவோம் என்று சொல்ல ஹுசைன் அவர்களை பின்பற்றி இந்த ஹுர் பின் யஸீத் அவர்களுடைய படை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை பின்பற்றி தொழுதார்கள். தொழுது முடித்தவுடனே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த படை தளபதி கேட்டார், நீங்கள் யார் அழைத்ததாக வந்தீர்கள்? யார் தபால் கொடுத்ததாக வந்தீர்கள்? நீங்கள் யாரிடத்திலிருந்து என்ன நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நீங்கள் கூஃபாவாசிகள் தானே? ஆமாம், நாங்கள் இப்னு ஜியாதினுடைய படை. நாங்கள் வந்தது எதற்காக வேண்டி என்றால், நாங்கள் உங்களை எந்த இடத்தில் பார்க்கிறோமோ அங்கிருந்து உங்களை இப்னு ஜியாதிடத்தில் பத்திரமாக கொண்டு போய் கைதியாக பிடித்து கொண்டு போய் நிறுத்துகிற வரை உள்ள பொறுப்பு சுமத்தப்பட்ட ராணுவ அதிகாரிகள் நாங்கள் 1000 பேர் உங்களை நிழல் போல பின்தொடர்வதற்காக இப்னு ஜியாதுடைய உத்தரவின் பேரில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்றார். ஓடி போய் அந்த 150 தபால் தான் கையில் இருக்க, ஓடி போய் அந்த 150 தபாலையும் எடுத்துக்கொண்டு வந்து சுருபின் யஸீதுக்கு முன்னாடி போட்டவுடனே ஹுசைன் அவர்கள் ஏமாற்றப்பட்டதை அவர் உணர்ந்து, சத்தியமாக நான் சொல்லுகிறேன், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கக்கூடியவன். என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஏமாற்று வேலை என்பதை அந்த ராணுவ அதிகாரி உணர்த்துகிறார். அஸருடைய நேரம் வந்தது. என்ன செய்யலாம் என்று பரஸ்பரம் பேசிக் கொள்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், இனி இந்த நிலைக்கு பிறகு கூஃபாவுக்கு போவது சரியல்ல என்றால் நான் திரும்ப எனது தாயகத்திற்கே செல்லுகிறேன் என்கிறார். இப்னு ஜியாதுடைய உத்தரவு என்ன தெரியுமா? ஹுசைன் எந்த காரணத்தை கொண்டும் மக்காவுக்கு செல்லக்கூடாது. காரணம், திரும்ப போய் படை திரட்டி வரலாம் என்பது நாட்டு நடப்பு அதிகாரிகளுடைய பயம் கூட. ஆகவே மக்காவுக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஹுசைன் திரும்ப செல்லக்கூடாது என்பது இப்னு ஜியாதுடைய முக்கியமான கட்டளை. இப்பொழுது இந்த ஹுர் பின் யஸீத் சொல்கிறார், நீங்கள் மக்காவுக்கும் செல்லாதீர்கள், ஜியாதையும் பார்க்க நீங்கள் வராதீர்கள். இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து எடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார். அவர் போகிற இடங்களில் எல்லாம் இந்த ஹுர் பின் யஸீத் பின்தொடர்ந்து சென்று பாதுகாப்பு என்கிற பெயரிலும் அவருடைய நடவடிக்கையை கண்காணிப்பது என்கிற அடிப்படையிலும் நாட்டு ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டு மெல்ல மெல்ல அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார். ஹுசைன் அவர்களும் மக்காவுக்கும் செல்லாமல் கூஃபாவுக்கு செல்கிற நிலையையும் மாற்றி அவர் தன்னுடைய பாதையை வேறு பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் பனி மக்காத் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் கூடாரம் அமைத்து அவர் இருக்கும் பொழுதுதான் உபைதுல்லா பின் சுர்ஐப் என்கிற ஒரு தோழரை அவர் பார்த்து விடுகிறார். அவரோடு கொஞ்சம் காலையில் எழுந்து பார்த்தால் அங்கு ஒரு புது கூடாரம். நீங்கள் யார் என்று கேட்க, நான் யார் என்று சொல்ல பரஸ்பரம் அறிமுகமான உடனே உபைதுல்லா பின் சுர்ஐப் அவர்கள் ஓடி வந்து சொன்னார், உங்களை தேடித்தான் நான் அலைகிறேன் ஹுசைனே. நான் இப்னு ஜியாதுக்கு கூட தெரியாமல் கூஃபாவிலே இருந்து நான் எனது நண்பர்களோடு வியாபாரத்திற்கு வருவதைப் போல எல்லாம் சுத்தி திரிந்து நான் இன்றைக்கு இரவிலே தங்கி காலையிலே வேறு பக்கம் போவோமே என்று இருக்கும் போதுதான் அல்லாஹ் தஆலா உங்களை என்னுடைய கண்ணிலே காட்டியிருக்கிறான். எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் கூஃபாவுக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்காகத்தான் நண்பர்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வியாபார குழு பயணமாவதைப் போல பயணமாகி அதிபருக்கு கூட தெரியாமல் நாங்கள் இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆசனையை தயவு செய்து எனது ஆலோசனையை கேளுங்கள் என்று சொல்ல அவரிடத்திலும் நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறார் ஹுசைன் அவர்கள். இவரும் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுக்கிறார். இருந்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறுதியாக சொன்னார்கள், கூஃபா செல்லுவது உசிதமல்ல. அப்ப ஹுசைன் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு ஆதரவாவது தருங்களேன். ஆதரவெல்லாம் தர முடியாது, என்னை எதிர்க்காமல் இருங்கள். எதிர்க்க மாட்டேன். ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. காரணம், இப்னு ஜியாதுடைய ராணுவ வலிமை உங்களுக்கு தெரியாது. இப்னு ஜியாதுடைய ராணுவ வலிமை உங்களுக்கு தெரியாது. மூர்க்கத்தனமானவன் எடுத்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டான். இப்படியே பேசிக் கொண்டிருக்கும் போது தைலமி என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திற்கு எதிராக இப்னு ஜியாத் ஒரு படை அனுப்ப வேண்டிய நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளினான். காரணம், அவர்கள் அவருடைய ஆட்சியின் கீழ் கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லி குழப்பங்கள் விளைவித்து போர் செய்ய தயார் என்கிற ஒரு நிலை தைலமி என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திலே உருவாகிறது. இப்னு ஜியாதுக்கு 2 பிரச்சனை. இதுவரை இப்னு ஜியாதுக்கு
தான் அனுப்பிய ராணுவ படை ஹுசைன் அவர்களை சந்தித்து விட்டது என்கிற செய்தி இதுவரை இப்னு ஜியாதுக்கு தெரியாது. இப்னு ஜியாத் தைலமி கூட்டத்தை எதிர்த்து ஒரு தோழருடைய தலைமையில், உமர் பின் சாத் என்கிற ஒரு தோழருடைய தலைமையில் பெரிய ஒரு ராணுவ படையை அனுப்புகிறார். அனுப்பி அந்த ராணுவ படை சென்றவுடனே இப்னு ஜியாதுக்கு தகவல் வருகிறது, ஹுசைனை நம்முடைய படை சந்தித்து விட்டது என்கிற தகவல் வருகிறது. உடனே இப்னு ஜியாத் உமர் பின் சாத் அவர்களை அனுப்பிய படையை, தைலமி குலத்திற்கு எதிராக அனுப்பிய படை இப்னு ஜியாத் திரும்ப உடனே வர சொல்லி உமர் பின் சாத் அவர்களை பார்த்து சொல்கிறார், ஹுசைன் வந்துவிட்டார், இந்த இடத்தில் இருக்கிறார், அவருக்கு எதிராக நீங்கள் போய் இந்த படைபலத்தோடு போய் நின்று கொண்டு கைது செய்து என்னிடத்தில் அழைத்து வர வேண்டும் என்று அனுப்புகிறார். இந்த உமர் பின் சாத் எந்த அளவுக்கு ஒரு இரையச்சம் உள்ளவர் பாருங்கள். அப்படிப்பட்ட இப்னு ஜியாத் இடத்தில் கூட தெளிவாக சொல்கிறார், ஹுசைன் அவர்களை எதிர்த்து ஒரு துரும்பு கூட என்னால் அசைக்க முடியாது, நான் போக முடியாது என்று சொல்லிவிட்டார். இதை இப்னு ஜியாத் எதிர்பார்க்கவில்லை. ஒரு படையினுடைய தளபதி ஒரு கவர்னரை எதிர்த்து இந்த அளவுக்கு பேசுவதா என்று சினம் கொண்டான். அப்படியானால் உனக்கு இருந்த அனைத்து கவர்னர் பொறுப்பையும், ஒரு 4-5 இடத்தில் அவர் கவர்னர், அனைத்து பதவியையும் நீ இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று எச்சரிக்கிறார். யோசித்து பதில் சொல்கிறேன் என்று உமர் பின் சாத் அவர்கள் சொல்லுகிறார். 2 நாள் பொறுத்து மீண்டும் உரையாடல் நடக்கிறது. சரி, நான் செல்லுகிறேன். அப்படியானால் உமர் பின் சாத் அவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் புத்தி சாதுர்த்தியம் உள்ளவர். அவர் சொல்லுகிறார், கூஃபாவில் இருக்கிற நான் சொல்லுகிற முக்கியமான தலைவரை எல்லாம் என்னோடு நீ அனுப்ப வேண்டும். இவருடைய திட்டம் என்ன? அனுப்பி கொண்டு போய் ஹுசைனுக்கு இப்படியெல்லாம் வாக்கு கொடுத்து இந்த அப்பாவி மனிதரை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து ஒரு கொலைக்களத்திலே கொண்டு வந்து நிறுத்திவிட்டீர்களே என்று உணர்த்துவதற்காக கூஃபாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்களை என்னுடைய படைக்கு நீ அனுப்ப வேண்டும் என்று இப்னு ஜியாத் இடத்திலே சொல்ல, இப்னு ஜியாத், நான் சொல்லுகிற உத்தரவைத்தான் நீ கேட்க வேண்டும், நீ சொல்லுகிற ஆளை எல்லாம் அனுப்ப முடியாது என்று சொல்ல, இந்த பாவிகள் ஏதோ ஒரு சதித்திட்டம் தீட்டிவிட்டார்கள் என்பதை உணர்ந்து உமர் பின் சாத் நானே தளபதியாக இருந்து நானே போகிறேன் என்று சொல்லி அவரும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து விட்டார்கள். தோழர்களே, இப்பொழுது பாருங்கள், உமர் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிலே இருக்கிறார். எதிரிலே கூடாரம் அமைத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். கண்ணிலே பார்த்து விட்டார் உமர் பின் சாத். தன்னுடைய படையில் இருக்கிற அஜ்ரா பின் கைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை அழைத்து, அவர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன என்று போய் வா என்று தனது தூதராக அனுப்ப அஜ்ரா பின் கைஸை அழைக்கிறார். அஜ்ரா பின் கைஸ் அவர் வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? நாங்கள் தான் அவரையே கடிதம் கொடுத்தே வர சொன்னோம் என்கிறான். நாங்கள் தான் கடிதம் கொடுத்தே வர சொன்னோம். அட பாவிகளை, ஏன் இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்தீர்கள்? சரி, வேறு யாராவது போறீர்களா? எல்லோரும் சொன்னார்கள், நாங்கள் தான் செய்தோம், நாங்கள் தான் செய்தோம், எல்லோரும் சொன்னார்கள். அதில் ஒரு நல்ல மனிதர் குர்ரா பின் சாயத் என்கிற ஒரு நல்ல மனிதர் உமர் பின் சாயத் அவர்களை நான் போகிறேன் என்று சொல்லி போய் அவரிடத்திலே தன்னை அறிமுகம் செய்து வந்த நோக்கத்தை கேட்க அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரிடத்திலே நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, நான் இந்த உமர் பின் சாயத் இடத்திலே பேச வேண்டும் என்று ஹுசைன் சொல்ல இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? 2 நிபந்தனை. ஒன்று, வந்த வழியிலேயே நான் திரும்ப போகிறேன், அல்லது யசீதை நான் பார்த்து எனது நிலை குறித்து நான் விளக்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்கிறார். போர் செய்கிற நோக்கத்திலோ கிளர்ச்சி செய்கிற நோக்கத்திலோ நான் வரவில்லை, வேண்டாம் என்று கொஞ்சம் எச்சரிக்கையும் துணியிலும் ஹுசைன் அவர்கள் சொல்லுகிறார். இவருக்கு ஒரே சந்தோஷம், அல்லாஹு தாலா இந்த ஹுசைன் அவர்களை எதிர்த்து போர் செய்வதிலே இருந்து நம்மை காப்பாற்றினானே என்று மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோடு இவர் என்ன செய்கிறார்? ஹுசைன் இடத்தில் அபிப்பிராயம் கேட்பது, அவர் சொல்லுகிற அபிப்பிராயத்தை இப்னு ஜியாத் இடத்திலே சொல்லுவது, இப்படியே காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார். யாரு? இந்த உமர் இப்னு சாயத் ரலியல்லாஹு சாயத் அவர்கள். இந்த காலதாமதத்தின் மூலமாவது கொஞ்சம் வெறுப்பு கோபதாபதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் மனமாற்றங்கள் ஏற்பட்டு ஏதோ நல்ல முடிவுகள் வருமே என்பதற்காக வேண்டி இவர் சொன்ன தகவலை உடனே அனுப்புகிறார். தொலைபேசியில் தானே போய்த்தானே சொல்லிக் கொண்டு வரணும். வாரம் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். போய் வருகிறார்கள். போய் வந்த உடனே அங்கிருந்து இப்னு ஜியாதுடைய பதில் வருகிறது, எதிர்த்து கிளர்ச்சி செய்வது அவருடைய நோக்கம் இல்லை என்றால் அவர் உடனடியாக யசீத் அவர்களுக்கு அவர் பைஅத்து செய்யட்டும், பைஅத்து செய்தால் அவரை நீங்கள் அவருடைய வழியிலே விட்டு விடுங்கள் என்று இப்னு ஜியாதும் சொல்லிவிடுகிறார். யசீத் அவர்களிடத்திலே பையத்து செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாடு ஹுசைன் அவர்களுக்கு கிடையாது. நியாயம் கேட்க வேண்டும், அநியாயம் கேட்க வேண்டும், அநியாயம் இழைப்பதை ஒருபோதும் பார்த்துக் கொண்டு நபியினுடைய குடும்பத்தார்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்த்தத்தான் அவர் புறப்பட்டு வந்தார்.
இந்த ஒப்பந்த விதிமுறை அவரை ஒரு காலம் கட்டுப்படுத்தவில்லை. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு பையத்தெல்லாம் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். இந்த உமர் பின் சாத் இவர் வழி இல்லாமல் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் இப்னு ஜியாதிடமிருந்து ஒரு தகவல் வருகிறது. அவர் இப்பொழுது ஏதாவது நீர்நிலைகளை சுற்றி, ஆறுகளை சுற்றி, குளங்களை சுற்றி அவர் இருந்தால் உடனே அந்த நீர்நிலைகளை நீங்கள் முற்றுகையிட்டு விட வேண்டும். குடிப்பதற்கு கூட தண்ணீர் கொடுக்க கூடாது. காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படும் போது கிணறை வாங்கி தந்தேனே உங்களுக்கு, எனக்கு நீர் அருந்த விடாமல் என்னை கொலை செய்கிறீர்களே என்று எப்படி துடிதுடித்து இறந்தாரோ அதே போல இந்த பனு ஹாசிமுக்கு ஒரு பாடம், பனு ஹாசிம் குடும்பத்தார்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். நல்லவர், சொர்க்கவாசி, அவருக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் மதீனாவில் முற்றுகையிட்டு எப்படி அவரை பழிக்கு பழி கொலை வாங்கினார்களோ இந்த பனு ஹாசிம் குடும்பத்தார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற இவருக்கும் தண்ணீர் கொடுக்க கூடாது என்ற உத்தரவு வர உமர் பின் சாத் அவர்கள் 500 படை வீரர்களை கொண்டு போய் அந்த நதியை சுற்றி நிறுத்தி விடுகிறார். தலைமைக்கு கட்டுப்பட வேண்டுமே என்பதற்காக நல்ல சூழலை உருவாக்க தினசரி அவர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு நல்ல மனிதரும் கூட அவர். இப்படி அவர் அப்படியே முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது முஹர்ரம் 7வது நாள் மீண்டும் தண்ணீர் கூட தனக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையை முடிந்தவுடனே மீண்டும் இந்த உமர் பின் சாதிடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். 3 கோரிக்கையை முன்வைக்கிறார். அதில் ஆரம்பத்தில் சொன்ன 2 கோரிக்கை, அல்லது நான் மரணம் வரை போராட வேண்டிய சூழ்நிலை வரும் என்று சொல்கிறார். யசீதை பார்க்க வேண்டும், ஊர் திரும்ப வேண்டும். ஊர் திரும்புதல் என்பது மக்காவுக்கு தானே தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டேன். நான் ஊர் திரும்ப வேண்டும், ஊர் திரும்ப அனுமதி கொடுங்கள், இல்லாவிட்டால் சாகும் வரை நான் போராடுவேன் என்கிறார். இந்த 3 விஷயங்களையும் திரும்ப யசீதிடத்திலே சமீர் என்று சொல்லப்படுகிற ஒருவருடைய கையிலே தபாலை கொடுத்து அனுப்புகிறார். யசீத் இப்னு ஜியாத் அங்கிருந்து மீண்டும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். ஆணை பிறப்பது மட்டுமல்ல, இவர் வீண் காலதாமதம் செய்து உசைனை எப்படியாவது காப்பாற்றி விடுவார் என்பதை தெரிந்தவுடனே படைக்குள்ளேயே உளவு படையை இப்னு ஜியாத் உருவாக்கி உமர் பின் சாத் அவர்களையும் கண்காணிக்க சொல்கிறார். இந்த நிலைக்கு பிறகு உமர் பின் சாத் மீண்டும் சமரச முயற்சி, கடிதம், தூதுவர் என்றெல்லாம் இருந்தால் அவரையே கொன்று விடுங்கள் என்று சொன்ன செய்தி உமர் பின் சாத் அவர்களுக்கு எட்டி விடுகிறது. உடன் இருக்கிற நண்பர்கள் சொல்லிவிட்டார்கள், இப்னு ஜியாதுடைய முடிவு இப்படி இருக்கிறது என்று. மீண்டும் ஹுசைன் அவர்கள் இருக்கிறார், இங்கே இவர்கள் இருக்கிறார்கள். மீண்டும் மிக கடுமையான கடைசி கட்ட ஒரு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்று இரவு மட்டும் எனக்கு நீங்கள் அவகாசம் தாருங்கள், நாளை எனது முடிவை நான் சொல்லுகிறேன் என்று ஹுசைன் அவர்கள் சொல்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப உமர் பின் சாத் தன்னுடைய படை தளபதிகளை அழைத்து ஒரு நாள் அவகாசம் கேட்கிறார். அவருடைய முடிவை சொல்ல என்ன செய்ய என்று கேட்கும் போது, இத்துணை நாள் இருந்து விட்டோமே, 10 நாள் ஓடிவிட்டது, முஹர்ரம் 1 - 9 வரை விடிந்தால் 10, இந்த 10வது ஒரு இரவு அவருக்கு அவகாசம் கொடுப்பது நமக்கு என்ன கவலை என்று சொல்ல, இரவு கழிந்தது. இரவு முழுக்க திருக்குரான் ஓதுவது, இரவு முழுக்க தொழுவது, இரவு முழுக்க பிரார்த்தனைகளிலே ஈடுபடுவது, இரவு முழுக்க அல்லாஹுவை அழைத்து தன்னுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹுவிடத்தில் ஒப்படைப்பது, நாளைய தினம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எது நடந்தாலும் அல்லாஹுவே எனக்கு சொர்க்கத்தை கொடு என்ற அந்த பிஞ்சு உள்ளம் அல்லாஹுவிடத்திலே அழுது தொழுது பிரார்த்தனை செய்து தான் வந்த நோக்கத்தை அல்லாஹுவிடத்திலே ஒப்படைத்து பிரார்த்தனை செய்கிறது. குடும்பத்தாரிடத்தில் இறுதி கட்ட மசூரா நெருங்கிவிட்டது. கூஃபாவாசிகளுடைய துரோகம் பட்டவர்த்தனமாக தெரிந்துவிட்டது. நாளைய தினம் போர்க்களத்தை சந்திப்பதை தவிர எந்த வகையான நிலைப்பாடும் இதிலே கிடையாது என்று சொன்னவுடனே பெண்கள், குழந்தைகள், ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் எல்லோரும் அழுகிறார்கள். இவரும் அழுகிறார். பெண்களுடைய அழுகை கொஞ்சம் கூடுதல் ஆனவுடனே பரிதாபப்பட்டு சொல்லுகிறார், மக்காவிலிருந்து புறப்படும் பொழுது இப்னு அப்பாஸ் சொன்னாரே, பெண்களை அழைத்து செல்லாதே, குழந்தைகளை அழைத்து செல்லாதே என்று சொன்னாரே, அவருடைய பேச்சையும் மீறி நான் அழைத்து வந்து விட்டானே, இன்றைக்கு என்னுடைய மூளையை மழுங்கடிக்கிற விதத்தில் நீங்கள் அழுது இப்படியெல்லாம் நீங்கள் கூப்பாடு போடுகிறீர்களே, இப்னு அப்பாஸ் அப்பொழுதே சொன்னாரே பெண்களை கூட்டிச் செல்லாதே, சிறுவர்களை கூட்டிச் செல்லாதே என்று இப்னு அப்பாஸ் அப்பொழுதே சொன்னாரே என்று உணர்த்துகிறார். இருந்தாலும் காலை பொழுதில் ஹுசைன் அவர்கள் எதிரிகளை எதிர்த்து போரிட்டு நடக்கக்கூடிய சம்பவத்தை மனக்கண்ணால் நினைத்து பார்த்து இரவு பகலாக அழுது புலம்பி அல்லாஹ்வுடைய உதவியை தவிர வேறு எந்த உதவியும் இல்லை என்கிற முடிவுக்கு வந்து காலை பொழுதில் எதிரிகள் ஒரு அணியிலே, இவர் ஓர் அணியில் நின்று, இவருடைய அணியில் மொத்தம் 70 பேர், எதிர் அணியிலே 400க்கும் அதிகமான படை வீரர்கள். நினைத்து பார்க்கவே சங்கடமான ஒரு சூழ்நிலை.
காலை பொழுதில் போர் படை தளபதிகள் எல்லாம் சரி செய்து உமர் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாடி நினையக்கூடிய அளவுக்கு அழுகிறார். அதிலும் குறிப்பாக அவருடைய படையில் இருக்கிற எல்லோரும் சொன்னார்களா இல்லையா, நாங்கள் தான் தபால் போட்டு வர சொன்னோம், நாங்கள் தான் அவரை ஆசை வார்த்தை சொன்னோம், எல்லாரும் சொன்னால. அதில் யாருமே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை எதிர்த்து அம்பெய்வதற்கு கூட எல்லோரும் பயந்தார்கள். பயம் என்பது படை பலத்தை வைத்தல்ல, யாரை எதிர்த்து என்ன இன்றைக்கு செய்ய போகிறோம் என்கிற ஒரு மனக்குழப்பம் இவர்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இப்னு ஜியாதுடைய உத்தரவு என்ன, பத்திரமாக அவரை பிடித்து என்னிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும், நாம் அவரை அழைத்து யசீதிடத்திலே கொண்டு போக வேண்டும் என்பது அவருடைய உத்தரவு. நிலைமை மோசமானது. யசீதை தவிர இப்னு ஜியாதை பார்க்கிற ஒப்புதல் எனக்கு கிடையாது, பையத் என்பது கிடையாது என்கிற அகாரசாரமான விவாதம் அங்கே முற்றி போனவுடனே கைது செய்ய வந்தவர்களுக்கு அது நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் தாக்குதல் நடத்த வேண்டிய நிலைக்கு ஆளாகிறார்கள். காலை பொழுது நீர் அருந்தாமல் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்த காரணத்தினால் காலை பொழுதில் தன்னுடைய குதிரையை எடுத்து அந்த நதியை நோக்கி அவர் செல்லுகிறார். 500 படை வீரர்கள் அங்கே நிற்கிறார்கள். அந்த படை வீரர்களையும் தாண்டி உள்ளே போய் தண்ணீர் குடிக்கும் போது அவருடைய முதுகுப்புறம் வழியாக ஒரு அம்பு பீரிட்டு வந்து பாய்ந்து முதுவை தாக்கி விடுகிறது. அம்பை எடுத்துக்கொண்டு கூடாரத்திற்கு வந்தவுடனே தாக்கப்பட்டதை பார்த்து குடும்பங்களும் அவரோடு இருந்தவர்களும் திரும்ப தாக்க தொடங்கினார்கள். இப்படி போர் நடந்து கொண்டிருந்தது. உக்கிரமமான தாக்குதல், எல்லோரையும் தாக்கினார்கள். ஹசன் அவர்களை மட்டும் தாக்குவதை எல்லோரும் பயந்தார்கள். என்ன பயம் என்றே சொல்ல இயலாது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் கூட, அல்லாஹ்வுடைய நாட்டமும் கூட. ஆனால் கொலைகாரர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட கொண்டார்கள் கோட்டைக்குள் புகுந்து. ஆனால் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லுவதிலே மட்டும் அவருடைய உள்ளத்தில் என்ன திடுக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ தெரியவில்லை. இருந்தும் கூட கல்லஞ்சக்காரன், இஸ்லாமிய துரோகி என்றுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். படைக்குள் எதிர்ந்து புகுந்து அவருடைய கையை வெட்டினான், கழுத்தை வெட்டினான், குற்றுயிரும் கொலை உயரமாக கிடந்தார். இறுதியில் அவருடைய உடம்பை சுற்றி உமர் இப்னு சாத் அவர்கள் படையினுடைய தளபதி பாதுகாப்பு கொடுத்தார். இருந்தும் அவருடைய கையையும் மீறி, காரணம் இப்னு ஜியாதுடைய கட்டளை, விட்டால் அவரையே கொன்று விடுங்கள், உமர் பின் சாத் அவர்களை தேவைப்பட்டால் கூட கொன்று விடுங்கள் என்று சொன்ன உடனே தளபதியுடைய கட்டுப்பாட்டை ராணுவ அதிகாரிகள் மீறுகிறார்கள். அவர்களுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படுகிறது, கட்டுப்பாடு மீறப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முஹர்ரம் 10வது நாள் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. அந்த தலை துண்டிக்கப்பட்ட அந்த உடல் உறுப்பை எடுத்துக்கொண்டு போய் அவர் இறந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக வேண்டி கொண்டு போய் செய்கிற ஒரு பழக்கம் இருந்தது. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும்போது, ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் தானே குபைப் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள் 10 பேர். அதில் மலைக்கு மேல் ஏறி நின்று எல்லோரும் போர் செய்து குபைப் அவர்களையும் அவரோடு இருந்த 2 தோழர்களையும் மக்கத்து குறைசி வாரிசுகள் பிடித்துச் சென்றார்கள். ஆசிம் கொலை செய்யப்பட்டார். மக்கத்து குறைசிகள் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற பிறகு ஆசிம் எங்கே என்று கேட்டார்கள். ஆசிம் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னார்கள். நாங்கள் நம்ப முடியாது, உடம்பில் இருக்கிற ஏதாவது ஒரு பகுதியை வெட்டி கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் ஆசிம் இறந்தார் என்று நாங்கள் நம்புவோம் என்று சொன்னவுடன் இங்கிருந்து மீண்டும் குபைபை கொன்ற பிறகு குறைசிகள் ஒரு குழு இங்கிருந்து ஆசிமை எந்த மரத்தின் எந்த மலையின் மீது ஆசிமையும் அவர்களை சார்ந்தவர்களையும் கொன்றார்களோ அங்கே போனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நேமத் அங்கே நடந்து கொண்டிருந்தது. என்ன நேமத்? அல்லாஹு தஆலா அந்த பாலைவனத்தில் தேனீக்கள் வருவது என்பது நடக்கிற காரியமா? எங்கு கூடாரம் அமைக்க முடியுமோ, எங்கு மரங்கள் உண்டுமோ, எங்கு கூடாரம் அமைக்க தனக்கு வசதி உண்டுமோ அங்கேதான் தேனீக்கள் இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா இறந்து கிடக்கிற அந்த ஆசிமை சுற்றி தேனீக்களுடைய படையை அல்லாஹு தஆலா அனுப்பி அருகில் கூட செல்ல விடாமல் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த பிறகு அல்லாஹு தஆலா அற்புதம் நிகழ்த்தி காப்பாற்றினான் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி உடல் உறுப்பை கொண்டு வந்து ஊர்ஜிதப்படுத்துவது மக்களுடைய மரபு. போட்டோ இல்லையே. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலை இப்னு ஜியாத் இடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது. அங்கே நபித்தோழர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்த ஒரு சபை பார்த்த உடனே இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்கள், பெண்கள், அவருடைய மகன் எல்லோரும் இப்னு ஜியாதுக்கு முன்னால் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அழைத்து செல்லப்பட்ட உடனே தலையை பார்த்து இப்னு ஜியாத் சொன்ன ஒரு வார்த்தை,
இப்னு ஜியாத் சொன்ன வார்த்தைக்கு சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை ஹதீசுகளிலே பார்க்கிறோம். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த முகம் எந்த முகம் தெரியுமா இப்னு ஜியாதே? அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தினுடைய 2 சொர்க்கத்து மலர்கள் என்று சொன்னார்களே, அந்த முகம் இந்த முகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளில் வைத்து தொழுகைக்கு கொண்டு வந்து தினத்தரி முத்தமிட்டாரே, அந்த உதடு இந்த உதடு உமக்கு தெரியுமா என்று சொல்லி கர்ஜித்து இப்னு ஜியாதுடைய சபையில் பகிரங்கமாக பேசியவர் ஸஅத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற நபித்தோழர். நீ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தாரை நீ நாசமாக்கி விட்டாய். பச்சிலம் பாலகன் என்று கூட பாராமல் அவருடைய பேர குழந்தையை நீ கொன்று விட்டாய். நீ மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன். இனி உன்னுடைய சபையில் நான் அங்கம் வகிப்பது என்பது நிச்சயம் அல்லாஹ்வுடைய ரசூலோடு தோழமை கொண்டதற்கு அழகானதாக ஆகாது. அது நன்மையை பெற்று தராது. உன்னோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா என்னையும் அழித்து விடுவான் என்று பேசி இப்னு ஜியாதை எதிர்த்து அந்த சம்பவம் தாங்க முடியாமல் வெளியேறியவர் தான் ஸஅத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் ஒரு நபித்தோழர். நபித்தோழர்களை அன்றைக்கு அவையிலே வைத்திருந்தார்கள் சிறந்த ஆலோசனையை கேட்க. பாவிகள் இந்த விஷயத்தில் ஆலோசனை கேட்கவில்லை. என்னெல்லாமோ நடந்து விட்டது கண்ணிமைக்கும் நேரத்திற்குள். பிறகு இப்னு ஜியாத் அந்த குடும்பத்தையும் அந்த தலையையும் யஸீதுக்கு அனுப்புகிறார். ஷாம் நாட்டுக்கு பயணமாகிறார்கள் இந்த குடும்பம். இங்கேதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஷாம் நாட்டுக்கு அந்த போரிலே பங்கெடுத்த ஒருவனை தளபதியாக்கி இந்த ஜமாத்தோடு இந்த குடும்பத்தில் இருக்கிற இறந்து போனவர்களை தவிர மீதமுள்ளவர்களை உசைன் அவருடைய மகன் ஜைனுல் ஆபிதீன், உசைன் அவருடைய சகோதரிகள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போகிறார்கள். போகும்போது இந்த படை தளபதி அழைத்து செல்கிற படை தளபதிக்கு உள்ளே பெரிய ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய அதிபருக்கு ஈட்டுக் கொடுத்த காரணத்தினால், கலீஃபாவுக்கு ஈட்டுக் கொடுத்த காரணத்தினால் நமக்கு நிறைய பரிசுகளும் வெகுமதிகளும் கிடைக்கும் என நினைத்து யஸீதுடைய கோட்டைக்குள் புகுந்து யஸீத் அவர்களுடைய அந்த மாளிகைக்குள் நுழைந்து எல்லோரும் அமருகிற அந்த அரசவை கூட்டங்கள் கூட்டப்பட்டவுடனே அங்கே கொண்டு போய் தலையை கொண்டு போய் வைத்தவுடனே யஸீத் அவர்கள் சொன்ன வார்த்தை சுபஹானல்லாஹ். யஸீத் அவர்களை உசைன் அவர்களுக்கு எதிரியாகவும் அவர்தான் கொன்றார் என்றும் கொடுமைக்காரன் என்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட பாடல்கள் பாட தவறியது கிடையாது. வரலாறு திருத்தி சொல்லப்பட்ட காரணத்தினால் பார்த்தவுடனே சொன்னார், யஸீதை இப்னு ஜியாதை அல்லாஹ் தஆலா நாசமாக்குவானாக. இந்த சம்பவத்தை பார்க்க வைத்த அவனை அல்லாஹ் தஆலா அழிவை கொண்டு நாசமாக்குவானாக. தன்னால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னராக இருந்தும் கூட இந்த செயலை செய்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது என்று சொல்லி சபித்தார். பெண்கள் நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்துச் சொல்ல முனைந்த போது அவர்களுடைய பட்டினி, அவருடைய கோரச் சம்பவம், அழுக்குபடிந்த ஆடை அனைத்தையும் பார்த்தார் யஸீத் அவர்கள். காரணம், ஹசன் அவர்கள் இருக்கும் போதே உசைன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தார்களையும் அழைத்து வந்து இவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு நட்புறவை ஏற்படுத்திவிட்டுத்தான் ஹசன் அவர்கள் மரணித்திருந்தார்கள். அந்த குடும்பத்து பெண்கள் எல்லாம் பார்த்த உடனே பதறி போனார்கள். உங்களுக்கா இந்த நிலைமை என்று சொல்லி அந்த யஸீத் அவர்கள் தனது மனைவி இருக்கிற அறைக்கு பெண்களை எல்லாம் அழைத்து சென்று குளிப்பாட்டி நறுமணங்கள் பூசி புத்தாடை அணிய வைத்து நல்ல நல்ல உணவுகளை கொடுத்து கண்ணியத்தோடு நடந்த விஷயம் என்னவென்று கேட்க பெண்கள் எல்லாம் சொன்னார்கள், நிபந்தனை விதித்தார் உசைன் உங்களை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் இப்னு ஜியாத் அவருடைய படை எந்த நிபந்தனையும் ஏற்கவில்லை. எங்களை அடித்தார்கள், எங்களை கேவலப்படுத்தினார்கள், இப்படியெல்லாம் போர்கள் மூண்டது, இப்படியெல்லாம் அவர் கொலை செய்யப்பட்டார், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்காத நிலைமை எல்லாம் அந்த பெண்கள் வர்ணித்தார்கள். உசைன் அவர்களுடைய மகன் ஜைனுல் ஆபிதீனை அருகிலே வரவழைத்தார், தோளிலே கை வைத்தார். யஸீத் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக மகனே நான் சொல்லுகிறேன், நான் அந்த போர்க்களத்தில் இருந்தால் எனக்கு ஒரு மகன் இருந்து அந்த மகனை இழந்துதான் உசைனை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தால் கூட நான் அதை செய்திருப்பேன். இவருக்கும் இவருடைய இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் சாட்சி, அல்லாஹ் சாட்சி. இப்னு ஜியாதை அல்லாஹ் தஆலா சபிப்பானாக, நாசம் கொண்டு பிடிப்பானாக என்றெல்லாம் அந்த பிஞ்சு உள்ளம் உசைன் அவருடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் யஸீத் அவர்கள். அந்த குடும்பத்துடைய பார்வையே மாறி போய்விட்டது. அவர்கள் நினைத்தார்கள் யஸீது தான் கொலை உத்தரவை பிறப்பித்தார் என்று, யஸீதுடைய படைதான் இத்தனையும் செய்தது என்று. ஆனால்
யசீத் அவர்கள் நேருமாறாக நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து இப்னு ஜியாதை கண்டித்து சபித்து பேசியதை எல்லாம் பார்த்தார். நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த நபித்தோழர் அங்கே இருந்தார். அந்த நபித்தோழர் சொன்னார், ஏற்கனவே அவர்தான் கூஃபாவுக்கு கவர்னராக இருந்தார் ஆரம்ப காலகட்டத்தில். அந்த நுஅமான் பின் பஷீரை அங்கிருந்து நீக்கம் செய்து தன்னுடைய அந்தரங்க செயலாளராக வைத்து எல்லா ஆலோசனையும் நுஅமான் பின் பஷீரிடத்திலே கேட்பார். நுஅமான் பின் பஷீரே, என்ன செய்யலாம், இதற்கு பெண்கள் வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், என்ன செய்யலாம் என்னும் போது நுஅமான் பின் பஷீர் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே பாடம் பெற்ற நபித்தோழர் அல்லவா, அவர் சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு நிலையை பெண்கள் குழந்தைகள் ஏழ்மை நிலையோடு இப்படிப்பட்ட பரிதவிக்கின்ற ஒரு நிலையோடு அல்லாஹ்வுடைய ரசூல் உயிரோடு இருக்கும் போது இப்படி வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன முடிவெடுப்பாரோ அந்த முடிவை நீங்கள் எடுங்கள் என்று சொல்ல கண்ணியம் கொடுத்தார், பாதுகாப்பு கொடுத்தார், மன்னிப்பு கேட்டார். நடந்ததற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார். வருத்தம் தெரிவித்தார். உங்களுடைய குடும்பம் வேறு, எனது குடும்பம் வேறு அல்ல. எனது தந்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர், எனது தந்தை முஆவியா. நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேர குழந்தைகளுடைய சந்ததிகள். நீங்கள், உங்களுக்கும் எனக்கும் எந்த குரோதம் கிடையாது, எண்ணத்தை மாற்றுங்கள் என்று சொல்லி தங்க வைத்து ஆறுதல் சொல்லி பரிசுகள் கொடுத்து அன்பளிப்புகளை வாரி வாரி கொடுத்து ஒரு போர் தளபதியை அழைத்து அவர்களை மக்கா வரை பத்திரமாக கொண்டு போய் விட வேண்டும் என வழி அனுப்பி கொடுத்தார்கள். ஒருவருடைய பாதுகாப்பில் குதிரைப்படை சூழ மக்கா வரை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பம் பத்திரமாக சென்றது. சென்றவுடன் பெண்கள், ஹுசைன் அவர்களுடைய மகன் ஜைனுல் ஆபிதீன் எல்லோரும் வந்து பாதுகாப்புக்கு வந்த அந்த ஒரு பாதுகாப்பு அதிகாரிக்கு தன்னிடத்தில் இருக்கிற கழுத்தில் இருக்கிற மாலை காப்புகள் எல்லாம் கலட்டி, இதை தவிர நீங்கள் பாதுகாப்பாக எங்களை கொண்டு வந்து கண்ணியமான அடிப்படையில் இரவில் தூங்கும் போது தூரமாக சென்று விடுவார். பெண்கள் ஏதாவது இரவில் தூங்கும் போது மிக தூரமாக செல்லுவார். இடைக்கண்ணால் தவிர நேரடியாக பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட நல்ல அதிகாரியுடைய தலைமையில் அந்த குடும்பம் பத்திரமாக மக்கா போய் சேர்ந்தது. நன்றி கடனாக பரிசுகளை கொடுத்தார்கள். அதிகாரி சொன்னார், இந்த குடும்பத்திற்கு அல்லாஹ்வுக்காக இந்த நன்றி கடன் செய்யவாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று சொல்லி அவர் மீண்டும் யசீதுடைய சாம் நாட்டுக்கு திரும்பினார் என்று நாம் பார்க்கிறோம் தோழர்களே. ஆனால் இறப்பதற்கு முன்னால் இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வே இவர்களை நீ கணக்கெடுத்துக் கொள் என்று குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்களோ அதே போல இவரும் பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனையினுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒரே வருடத்தில் யசீத் ஹிஜ்ரி 60 ஆட்சி ஆளுகிறார். 61 ஹுசைன் கொல்லப்படுகிறார். ஹுசைன் கொல்லப்பட்ட அடுத்த வருடம் 62 ஹிஜ்ரி 62 முக்தார் என்பவர் மீண்டும் கூஃபாவுக்கு கவர்னர் ஆகிறார். அவருடைய தலைமையில் இருக்கிற இப்ராஹிம் பின் அஸ்தர் என்பவர் இப்னு ஜியாதை மட்டுமே குறிவைத்து இவர்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரக்குழந்தை ஹுசைனை கொல்வதற்கு காரணமாக இருந்தவர் என்று சொல்லி அதே போல ஒரே வருடத்தில் அதே கூஃபாவில் அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தி கூட நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம் தோழர்களே. இதுதான் வரலாறு. இதையும் மீறி தாண்டி பேசுகிற உரிமை நமக்கு கிடையாது. காரணம், இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் தானே பேச முடியும். இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் தானே ஒரு செய்தியை பரிமாற முடியும். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? யசீதுடைய ஒரு பாகம், ஹுசைன் அவர்களுடைய ஒரு பாகம், இப்னு ஜியாதுடைய ஒரு பாகம், கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய ஒரு பாகம். இப்ப பாருங்க, 4 பாகம் இருக்கு. ஒன்று யசீதுடைய பாகம். யசீதை பொறுத்தவரையில் அவர் மக்காவிலிருந்து ஹுசைன் புறப்பட்ட உடனே இப்னு அப்பாஸுக்கு தபால் எழுதிவிட்டார். ஹுசைன் மக்காவிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று தடுத்து நிறுத்துங்கள், கூஃபாவாசிகள் ஏமாற்றி விடுவார்கள் என்று தபால் எழுதினார். இல்லையா? எழுதினார். இப்னு அப்பாஸ் தபாலை கொண்டு போய் காண்பித்தார். ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தினார் யசீத். இப்னு ஜியாதுக்கு போட்ட உத்தரவு, கிளர்ச்சி செய்தல் கூடாது, எதிராக படைபலத்தை திரட்டக்கூடாது, ராணுவம் போர் என்று உள்நாட்டு புரட்சி வராமல் பாதுகாக்கத்தான் இப்னு ஜியாதுக்கு கட்டளையிட்டார். இப்னு ஜியாதுடைய ஆரம்ப கட்டளை கூட அதுவாகத்தான் இருந்தது. பிடித்து வாருங்கள், யசீதிடத்திலே பையத்து செய்ய சொல்லுங்கள் என்றுதான் இருந்தது. வார்த்தைகள் கடினமானது, சூழ்நிலைகள் மாறியது. போனவர்களுடைய மனநிலை வேறு, இருந்தவர்களுடைய மனநிலை வேறு. ஒன்றும் கட்டுக்கோப்புகள் இழந்து ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்ததை தவிர யசீத் என்பவர் யார்? யசீத் என்பவர் யார்? ஒரு நபித்தோழருடைய மகன்,
குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒரு தாபிஈ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நூற்றாண்டு எனது நூற்றாண்டு சிறப்புக்குரிய நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டு அதற்கு பிறகுள்ளவர்களுடைய நூற்றாண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாபிஈன்களுடைய நூற்றாண்டுகளை சொன்னார்கள். தாபிஈன்கள் இல்லாமல் ஹதீஸ் பாதுகாப்பாக நமக்கு கிடைக்காத தோழர்களே. அந்த தாபிஈன்களில் ஒருவர் தான் யஸீத் என்பவர். அவர் மக்காவிலிருந்து புறப்படும் போதே தபாலை போட்டுவிட்டார். அந்த தலை துண்டிக்கப்பட்டு வந்தவுடனே தேம்பி தேம்பி அழுதார். உசைன் அவர்களோடு ஹிஜ்ரி 51ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டினோபிளை எதிர்த்து போர் செய்யும் போது உசைன் அவர்களை தன்னோடு வைத்துக் கொண்டு இருவரும் சேர்ந்துதான் போர் செய்தார்கள். குடும்பத்தோடு வரும்பொழுதெல்லாம் முஆவியாவுடைய வீட்டிலே வைத்து தங்க வைத்து அழகு பார்த்தார் யஸீத் முஆவியா அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த குடும்பம் தலிதவித்து நிற்கும் போது என்ன நடக்குமோ என்று இருக்கும் போது தன்னுடைய நிலைமையை விளக்கி ஆதரவு கொடுத்து மக்கா வரை பாதுகாப்பு கொண்டு போய் கொடுத்த இந்த யஸீத் அவர்கள் குற்றவாளி அல்ல. குற்றவாளி என்றால் அல்லாஹ்விடத்தில் நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் எந்த வகையிலும் இதற்கு குற்றவாளி அல்ல. வரலாறுகள் தெளிவாக உண்டு, ஹதீசுகள் தெளிவாக உண்டு. சியாக்கள் திட்டமிட்டு அலி அவர்களை சார்ந்திருந்து அலி அவர்களுடைய காலத்திற்கு பிறகு உருவான சியாவுடைய மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி தான் முஆவியா அவர்களையும் யஸீத் அவர்களையும், ஏன் அபூபக்கர் சித்திக் அவர்கள், உஸ்மான், உமர், அலி போன்ற அலி அவர்களை தவிர மீதமுள்ள எல்லோரையும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். கொலை செய்ய வேண்டும் என்று பேசினார்கள். யார்? அந்த சியாக்கள். அவர்களுடைய மறுபிறவி காரிஜியாக்கள். அதற்கு பிறகு கூஃபாவாசியுடைய சரித்திட்டங்கள் அனைத்தும் சேர்ந்த வடிவம்தான் இந்த குழப்பத்திற்கு காரணமே தவிர யஸீத் அவர்கள் குற்றவாளி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எல்லா நபித்தோழர்களும் தடுத்தார்கள். இப்னு உமர் அவர்கள் தடுத்தார், இப்னு அப்பாஸ் அவர்கள் தடுத்தார்கள், அப்துர் ரஹ்மான் தடுத்தார், நாட்டிலே இருக்கிற மக்காவினுடைய கவர்னர் தடுத்தார். எல்லோரும் தடுத்த பொழுதும் உசைன் அவர்கள் ஏன் சென்றார்? அங்கே அவரை கொச்சைப்படுத்தி பேச முடியுமா? ஒரு 19 பேரை அழைத்து மிகப்பெரிய ஒரு படையை எதிர்த்து ஏன் இவர் சென்றார் என்று கொஞ்சம் தரந்தாழ்த்தி பேசுகிற உரிமை நமக்கு உண்டுமா? உரிமை கிடையாது. காரணம், அவர் சொர்க்கவாசி. அவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆட்சிக்கு மகன் வந்து விட்டார். மகன் ஆட்சிக்கு வந்ததை கூட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் ஏன் திட்டமிட்டவர் கூஃபாவாசிகளின் மீது கொடுமைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்? நியாயம் கேட்க வேண்டும். நபர்கள் நமக்கு குறைவாக இருக்கிறார்கள், அதிகமாக இருக்கிறார்கள் என்பதல்ல. அக்கிரமக்கார மன்னனுக்கு முன்னால் எதிர்த்து அநியாயத்தை எதிர்த்து பேசுவது கூட ஜிஹாத் தானே. அது பெண்கள் இருந்தால் போதும், குழந்தைகள் இருந்தால் போதும், படைபட்டாலும் நமக்கு தேவையில்லை. பதில் போர் நமக்கு ஒரு படிப்பனை என்பதை உணர்ந்து அநியாயத்தை எதிர்த்து தட்டி கேட்க சென்ற உள்ளம்தான் அந்த உள்ளமே தவிர நாட்டில் புரட்சியோ குழப்பங்களையோ கலகங்களையோ ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணமில்லை. அங்கே அநியாயம் நடக்கிறது, அக்கிரமம் நடக்கிறது, கேட்க ஆளில்லையா என்று கூஃபாவாசிகளுடைய பசப்பு வார்த்தைக்கு மயங்கி போனார். வழியிலே தெளிவடைந்தார். திரும்ப வர முடியாத சூழ்நிலைக்கு ஆளானார். சூழ்நிலை கைதியாக மாறித்தான் உயிர் பறிபோகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதை தவிர அவருக்கு யஸீதை பார்க்க வேண்டும், அவரிடத்தில் பேச வேண்டும், சமாதான முயற்சியை நான் மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொண்டு இருந்தார். சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் பாவிகள் அந்த எதிர் அணியிலே இருந்த அம்புகள் வைந்தது. எதிர்பாராத விதமாக போராக மாறியது. அந்த பச்சிலம் பாலகர் உசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவத்தை நான் பார்க்கிறோம். அவரின் மீதும் குற்றம் அல்ல தோழர்களே. நம்முடைய பார்வை என்ன? நம்முடைய பார்வை என்ன? நம்முடைய பார்வையை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் அவர் உருவாக்கிய உத்தம சஹாபாக்கள் நிறைய பேர் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலால் வளர்த்தி ஆளாக்கிய மக்களே இல்லையே, ஆண் வாரிசே இல்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் ஸைத் அவர்களை வளர்த்தி ஆளாக்கினார். எந்த ஸைத்? தாய் தகப்பன் வந்து அழைக்கும் பொழுது கூட உங்களோடு வரமாட்டேன், அல்லாஹ்வுடைய ரசூலோடு தான் இருப்பேன் என்று சொன்னவுடனே மக்காவினுடைய கஅபாவுக்கு அருகிலே போய் நின்று கொண்டு, ஏ ஸைத், நீ எனது வளர்ப்பு மகன் அல்ல, எனது மகன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் போது தெரிந்தோமா இல்லையா? அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உசைன் அவர்களாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலை கண்ணியெதிரே நடக்காத ஒரு சம்பவம். ஆனால் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் போர் தளபதியாக அனுப்பிய அதே காலகட்டத்தில் மதீனாவில் இருக்கும் போது அவர் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி வந்தவுடனே எவ்வளவு அழுதார் அல்லாஹ்வுடைய ரசூல். உஹது போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெரிய தந்தை ஹம்சா குற்றுயிரும் கொலை உயிருமாக உடம்புகள் சேதப்படுத்தப்பட்டு இது போன்ற ஒரு கோர காட்சி என்னுடைய வாழ்வில் பார்த்ததே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹம்சா அவருடைய உடலுக்கு முன்னால் தேம்பி தேம்பி அழுத சரித்திரத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. முஸ்அபுக்கு முன்னால் அழுத சம்பவத்தை மறந்துவிடக் கூடாது. நிறைய நாயக தோழர்களை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தோழர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் நிறையவே இழந்தார்கள். கண் முன்னே இழந்தார்கள், கண் எதிரே நடந்தார்கள், ஒரே போர்க்களத்தில் இழந்தார்கள். அந்த வரிசையில் ஒரு உயிர் இழப்பு தான் என்று பார்க்க வேண்டுமே தவிர ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார் என்று கொஞ்சம் கூட ஆக்ரோஷம் கூடி கூட நாம் பார்த்துவிடக் கூடாது. எல்லா நபித்தோழர்களைப் போல இவரும் ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாகிவிட்டார். அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்கிற்கு இணங்க ஆண்களுடைய தலைவர்களாக ஹசன் ஹுசைன் வருவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதுபோல அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அவருக்கு கொடுப்பானாக, சொர்க்கத்தில் உயர்வான அந்தஸ்தை அவருக்கு கொடுப்பானாக. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது தோழர்களை ஏசாதீர்கள், எனது தோழர்களை வெறுக்காதீர்கள், எனது தோழர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். எனது தோழர்களை வெறுப்பது நிஃபாக்குடைய தன்மை, முனாஃபிக்குடைய தன்மை வந்துவிடும். எனது தோழர்களை நீங்கள் வெறுத்தால் அது என்னை வெறுத்ததை போல, என்னை வெறுத்தால் அல்லாஹ் வெறுத்து விடுவான், அல்லாஹ் வெறுத்தால் அல்லாஹ்வுடைய வேதனை உங்கள் மீது வந்துவிடும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் என்று எங்கெல்லாம் நமக்கு ஹதீஸ்களிலும் வரலாறுகளிலும் தென்படுகிறதோ உயர்வான எண்ணம் நம்முடைய பார்வையில் இருக்க வேண்டும். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு விபச்சாரம் புரிந்து மதீனத்து வீதியில் கல்லால் எறிந்து இஸ்லாமிய அடிப்படையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு தோழர் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி வேண்டுமானாலும் நாவை அசைத்து நாம் பேசலாம். மதீனத்து தோழர் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்தவர், ஒரு ஒழுக்கக்கேடான காரியத்தை செய்துவிட்டாரே என்று கூட பேசலாம். பேசினால் நான் ஈமானுடையவனாக ஆக மாட்டேன். ஆனால் அந்த ஹதீஸுடைய இறுதி வாசகம் என்ன? அவருடைய தௌபா. அத்துணை பேர் முன்னால் நாம் ஏமாற்றப்பட்டாலும் கேவலப்பட்டாலும் வரலாறு முழுக்க கியாமத் நாள் வரை மாயிஸ் விபச்சாரம் செய்தார் என்று மக்கள் வரலாற்றை படித்தாலும் சரி, நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி தௌபா செய்தார். கல்லடி வாங்கினார், இறந்தார். யார் ஜனாசா தொழுகை தொழுதார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுதார். விபச்சார குற்றத்திற்காக கல்லடி வாங்கி இறந்த ஒரு பெண்ணுக்கும் மாயிசுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை தொழுதார். சஹாபாக்கள் கேட்டார்கள், விபச்சார குற்றத்திற்காக மரண தண்டனை வாங்கிய ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி தொழ வைக்கலாம் யா ரசூலல்லாஹ், வேறு யாரும் இல்லையா என்று கேட்டபோது, வாயை மூடுங்கள், அவருடைய தௌபா இந்த மதீனாவில் இருக்கிற 40 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் தீராது. மோசடிக்காரன் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் இவர்களுடைய தௌபா இருந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். இவர்கள் சொர்க்கவாசி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிற பார்வை, படிக்கிற படிப்பு, கேட்கிற கேள்வி, நாம் புரிந்து கொள்கிற உணர்வு, அனைத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூல் உருவாக்கிய உத்தம சஹாபாக்களுடைய பாகங்களை படிக்கும் போது கேட்கும் போது உள்ளத்தில் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடுதல் வந்துவிடக் கூடாது. வந்துவிடுவது நியாயமல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தது என்பதை மீண்டும் மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதில் இன்னி ஒரு பாகம் கூட உண்டு. ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதம் 10வது நாள் வந்தால் அந்த கர்பலா சம்பவத்தை நினைத்து நினைத்து நெஞ்சுகளிலும் மார்புகளிலும் அடித்து அடித்து அழுகிற ஒரு கூட்டம் உண்டு. இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள கூட்டம் இருந்தாலும் முஸ்லிம்கள் அதற்கு எந்த வகையிலும் பாதிப்புக்கு உள்ளாகிவிடக் கூடாது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவம் நம்முடைய குடும்பங்களில் கணவன் மனைவி அல்லாமல் தாய் மரணித்தாலோ, குழந்தைகள் மரணித்தாலோ, சகோதரர்கள் மரணித்தாலோ, யார் மரணித்தாலும் துக்கம் என்பது அதிகபட்சம் 3 நாள் தான். துக்கம் என்பது அதிகபட்சம் 3 நாள் தான். முஹர்ரம் 10வது நாள் கொல்லப்பட்டாரோ 13வது நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும், அதோடு முடிந்து விட்டது. ஆனால் இவர்கள், இந்த மனித சமுதாயத்துடைய துரோகிகள், இந்த சியாக்கள் ஒவ்வொரு வருடமும் அதை நினைவு கூறுகிறோம் என்கிற பெயரில் பாடல்கள் பாடும் போது முஆவியம், யஸீத் அவர்களையும் இன்னும் உத்தம சஹாபாக்களை எல்லாம் கொச்சைப்படுத்தி பாடல்கள் பாடி தங்களுடைய மேனிகளை ஆயுதங்களை கொண்டு தாக்கி நாங்களும் உயிர் பிரிய தயார், நாங்களும் ரத்த சிந்த தயார் என்பதை மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் தனக்கு நடத்தி கொண்டு வரலாறுகளை மோசமான அடிப்படையில் இந்த மனித சமுதாயத்தை சித்தரிக்க முயற்சி செய்கின்ற சியாக்களுடைய பார்வையில் தான் இந்த சம்பவம் மோசமான சம்பவமே தவிர, வரலாறுகளை படித்த இது போன்ற ஆய்வு செய்து ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இது எந்த வகையிலும் தவறான சித்தரிக்கப்பட்ட வரலாறு தானே தவிர, உண்மைக்கு புறம்பான செய்திகள் தானே தவிர உண்மை சம்பவம் அதுவல்ல. எடுக்கப்பட்ட குறிப்புகள் அனைத்தும் தபரி என்கிற நூல், இப்னு கசீர் என்கிற நூல், இமாம் இப்னு ஹஜர் அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரி, இமாம் இப்னு சஅத் அவர்களுடைய கிதாப் தஹ்தீபுல் தபரி போன்ற குத்தாபுகள் என்று சொல்லப்பட்ட குறிப்புகள், புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் என்ற நபிமொழி தொகுப்புகள் இப்போது சொல்லப்பட்டது. தோழர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், நபி தோழர்கள் யாரையாக இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டி துஆ
செய்து பழக வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாறை கேட்கும் போது அல்லாஹ்வே அந்த சம்பவங்களில் யார் குற்றங்குறைகளை செய்திருந்தாலும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்திற்கு வந்த தியாகிகள் அவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த காரணத்தினால் நாங்கள் இலகுவாக இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் மரணித்து போன ஈமான் கொண்டவர்களை பற்றி, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன யாராக இருந்தாலும் சரி, மரணித்து விட்டார்களா, ஈமானோடு மரணித்து விட்டார்களா, அவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் ஒரு வெறுப்புணர்வு, பகைமை உணர்வு எந்த வகையிலும் நீ ஏற்படுத்தி விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டு